வச்சு காய் நகர்த்தின பாக்கியா ஊஞ்சல் ஆடுற கோபியோட நிலைமை பரிதவிப்பில் தவிக்கிற எழில். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் எழில் எடுத்து வைக்கிற முதல் படிக்கட்டை கண்குளிர பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக ஓடி வந்த பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்துருச்சு. கோபி செஞ்ச சூழ்ச்சியில் எழில் மாட்டிக்கிட்டதுனால பாக்கியாவோட பட பூஜையில் கலந்துக்க முடியாமல் கண்ணீரோட வெளியேறிட்டாங்க. என்னதான் எழில் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பெயரில் படத்தை இயக்க போனாலுமே அம்மாவை தடுத்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாரு. அப்போது கோபியை பார்த்து பேசும்போது எழில் கோபிக்கிட்ட, நான் இந்த ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, அம்மாவா என்னுடைய கெரியரா அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்தனைக்கு என்னை ஆளாக்கிட்டீங்கல்ல, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய சூழ்ச்சி தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நான் இந்த வாய்ப்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளியிருப்பேன். ஆனாலும் என்னுடைய அம்மா என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பரிதவிச்சு கோபிக்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் கோபி, உங்கள் அம்மாவால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது, வீட்டுக்குள்ளே இருந்தே சமைச்சு போட மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் பாக்கியாவை மட்டும் தட்டி பேசுகிறாரு. ஆனால் எழில், நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு இன்னும் அனுபவிப்பீங்க, எங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கிளம்பிடுறாரு. அடுத்ததாக பாக்கியா வீட்டுக்கு சோகத்தோட வராங்க. பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி, பட பூஜைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாக்கியா, எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்கிறதுனால போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈஸ்வரியா ஹோட்டலுக்கு வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈஸ்வரி, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் நீங்கள் நிச்சயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி மாமனார் மேலே சத்தியம் பண்ணி ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனாலும் ஈஸ்வரி எதுலேயுமே கலந்துக்காமல் பிடிவாதமாக ஒரு ஓரமாக இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா ஈஸ்வரி என்ற ஆனந்த தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஹோட்டலில் இருக்கிற கருப்பு ஆடு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விதமாக பாக்கியா ஈஸ்வரியை வச்சு காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறது போல தெரியுது. ஸோ அந்த வகையில் ஆனந்த் வசமாக சிக்க போகிறாரு. கோபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா அண்ட் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பாக்கியா கோபிக்கிட்ட நேரடியாகவே போயிட்டு சண்டை போட்டு சவால் விட போகிறாங்க. அதனால் இனி கோபியினுடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா அந்தரத்தில் தான் தொங்க போகுது. ஸோ எனிவே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு பாக்கியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போது கோபியினுடைய உண்மையான முகத்திரை வந்துட்டு கிழிஞ்சிருச்சு. ஸோ அண்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கோபியோட வீட்டுக்கு போயிட்டு ராதிகா முன்னாடியே கோபியை அசிங்கமாக பேசுவாங்க அண்ட் கோபிக்கிட்ட சவாலுமே விடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி அந்த பிரியாணி ஆர்டரில் அவ்வளோ குளறுபடி பண்ண கோபியால் இந்த ஸ்வீட் ஆர்டர்லையுமே வந்துட்டு எதனா குளறுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தை வச்சு மூவ் பண்ணார். பட் அதை வந்து பாக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பண்ணது கோபி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆதாரங்களையுமே வச்சு கோபியை வந்துட்டு அவங்க போலீஸில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அப்போ தான் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க இழந்த கெட்ட பேரை மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.